அன்பு தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு முக்கியமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. நமது மின்னூடர் மத்திய அமைப்போட சேனல் இதற்கு முன்பாக த பவர் ஆஃப் கோட்டி என்ற பெயரில் இருந்தது. தற்பொழுது அது மின்கதிர், நமது மாத இதழ் மின்கதிர் என்ற பெயரில் அதிலேயே அந்த யூடியூப் சேனலில் பெயர் மாற்றம் செய்திருக்கும். அதாவது மின்கதிர் யூடியூப் சேனல் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போது அந்த சேனலில் அந்த லிங்கை தான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறோம். இன்றைக்கு என்ன முக்கியமான செய்தி என்ற அந்த செய்தியை பகிர்வதற்கு முக்கியமான நோக்கம் ஒன்று இருக்குது. அக்டோபர் மாதம் 7-8 தேதிகள் நடைபெற்ற 2 நாள் 36 மணி நேரம் நடைபெற்ற கேங்மேன் பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டம். அந்த போராட்டத்தில் மின்சார வாரிய வரலாற்றிலேயே முதல் நாள் 86%, இரண்டாவது நாள் 91% வேலை நிறுத்தத்தில் பங்கு பெற்றார்கள். ஒரு சில வட்டங்களில் அது 96%, 97% என்ற அளவுக்கு அது சென்றது. அப்படின்னா அந்த கேங்மேன் பணியாளரோட உள்ள குமுறலை, கோபத்தை அந்த 2 நாள் கொட்டி தீர்த்திருக்கிறார்கள். அந்த கொட்டி தீர்ப்பதற்கு முத்தாய்ப்பாக வேலை செய்தது, விதையிட்டது, அந்த களத்தை அமைத்தது, அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது மின்னூடர் மத்திய அமைப்பு சீட்டு சங்கம் என்று சொன்னால் அது மிகையாக. 2வது நாள் போராட்டத்தில் வாரிய தலைவரோடு பேச்சுவார்த்தைக்கு நம்ம அழைச்சார். பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒரு சுமூக உடன்பாடு, வாரியத்தில் நமக்கு கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் பொங்கலுக்கு முன்பாக என்று சொன்ன அந்த கால அவகாசத்தை கொடுக்கலாமா வேண்டாமா என்று சொல்லி நாம் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசி முடிவெடுத்து கொடுக்கலாம் என்று முடிவெடுத்த பிறகு வேலை நிறுத்தத்தை தற்காலிகமாக தள்ளி வைத்தோம். சென்ற மாதம் டிசம்பர் 27, 28 தேதிகளில் செங்கல்பட்டில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் கேங்மேன் பணியாளர்கள் கோரிக்கை வாரிய தலைவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் நிலுவையில் இருக்கிறது என்பதை ஒட்டி, பொங்கலுக்கும் இன்னும் 14 நாட்கள் தான் இருக்கிறது என்பதை ஒட்டி செயற்குழு கூட்டத்தை ஒரு முடிவெடுத்தோம். என்ன முடிவெடுத்தோம்னா, 7ஆம் தேதி நிரந்தர பணியாளருடைய கோரிக்கை அந்த ஆர்ப்பாட்டம் முடிந்த பிறகு 8, 9 தேதிகளில் வாரிய தலைவருக்கு ஒரு கடிதம் அளிப்பது. அக்டோபர் 8ஆம் தேதி நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசம் குறைவாக இருக்கிறது, நீங்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கேங்மேன் பணியாளர்கள் வாரிய விதிப்படி வேலை செய்வது, வாரிய ஆணையம் 2, வாரிய ஆணையம் 8, நீதிமன்றத்தில் கொடுத்த பல்வேறு வழக்குகளோட அஃபிடவிட், அது இல்லாத நோட்டிஃபிகேஷன் 2019 கொடுத்த நோட்டிஃபிகேஷன், இதன் அடிப்படையில் எதற்காக கேங்மேன் பணியாளர்கள் மின்சார வாரியத்தில் எடுக்கப்பட்டார்களோ அந்த வேலையை மட்டும் செய்வார்கள் என்ற ஒரு முடிவை ரெசல்யூஷன் பொறுத்து நம்ம செயற்குழு செங்கல்பட்டில் எடுத்தோம். அந்த முடிவை 9ஆம் தேதி, ஜனவரி 9ஆம் தேதி வாரிய தலைவருக்கு கடிதமாக கொடுத்தோம். அந்த கடிதத்தோட நகல் தமிழகத்தை பொறுத்த அனைத்து மாநில நிர்வாகிகளுக்கும் கிளை செயலருக்கும் கொடுத்தோம். மண்டல பொறியாளர்களுக்கு கொடுக்க வேண்டும், மேற்பார்வை பொறியாளர்களுக்கு கொடுக்க வேண்டும், செயற்பொறியாளர் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும், உட்பட பிரிவு பொறியாளர் உட்பட கொடுக்க வேண்டும் என்ற நமது முடிவை அநேகமாக அனைத்து வட்ட கிளை நிர்வாகிகளும் செயலாளர்களும் மாநில நிர்வாகிகளும் 100% நிறைவேற்றியிருக்கிறார்கள். 1-2 பேர் நாளைக்கு அனைவரும் கொடுத்துறோன்னு வச்சுங்களேன். அப்படி நமக்கு பிரதானமான கோரிக்கைகள் ஒரு 3 கோரிக்கைகளை சொன்னோம். ஒன்று, கேங்மேன் பணியாளர்களை களவுதிரம் மாற்றுவது 1. 2வது, திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் 153 அடிப்படையில் கொடுத்த வாக்குறுதியான 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியக்கூடிய ஒப்பந்தமுடைய அடையாளம் கண்டு நிரந்தரம் செய்வது 2. 3வதாக, ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை டோடெக்ஸ் முறையில் தமிழகத்தில் அமலாக்கம் செய்யக்கூடாது, அது 60% தனியார் மயம். கேரளாவில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் திட்டத்தின் அடிப்படையில் கேரள வாரி மின்சார வாரிய ஊழியர்களே அரசாங்கமே அதை வைத்துக்கொண்டு செய்வது போன்ற அதே போன்ற திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் என்று நம்ம தொடர்ந்து வற்புறுத்தி வந்தோம். வாரி தலைவரோடு பேசினோம். இதுக்கு முன்பாகவும் அரசாங்கத்துக்கு பல கடிதங்கள் கொடுத்தோம். இப்பொழுதும் நம்ம அரசியல் தலைமை கூட கொடுத்து அந்த கடிதத்தின் அடிப்படையில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை டோடெக்ஸ் முறையில் இல்லாமல் கேப்பெக்ஸ் முறையில் அமல்படுத்த வேண்டும் என்று ஒரு 3 கோரிக்கைகளை கொடுத்தோம். அந்த 3 கோரிக்கைகளும் இப்போ வாட்ஸ்அப்பில் ஆஃபீஸ் பேரர் குரூப்பில் போட்டிருக்கோம், செயற்குழு குரூப்பில் போட்டிருக்கோம், பரவலாக போஸ்டர்ஸ் வந்திருக்கு, எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த நிலையில் முதலமைச்சரை சந்தித்து நமது கட்சி தலைவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். நாம் கொடுத்த 3 கோரிக்கைகள் மட்டும் 4வதாக ஒரு கோரிக்கையும் கொடுத்தோம். லெஃப்ட் அவுட் கேங்மேன் சொல்லியிருக்கிறோம், அதையும் கவனிப்பதாக சொல்லியிருக்கேன். முதல் கோரிக்கை, கேங்மேன் பணியாளரை களவிரம் மாற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றுவதாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. மின்சார வாரிய ஊழியர்களை பொறுத்தவரை ஏற்கனவே கேங்மேனாக இருக்கக்கூடியவர்களை
கள உதவியாளராக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை அந்த மின்வாரிய ஊழியர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை உடனடியாக பரிசீலிப்பதாக, கள உதவியாளராக பணியமர்த்துவதற்கான நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதை போலவே ஸ்மார்ட் மீட்டர், மின்சார வாரியத்தில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவது என்பதை தனியார் துறையில் விடுவதற்கு பதிலாக கேரள மாநிலத்தை போல நம்முடைய மின்சார வாரியமே அதை செயல்படுத்தக்கூடிய வகையில் அந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்தியிருக்கோம். இரண்டாவது கோரிக்கை, ஒப்பந்த ஊழியர்களை 10 ஆண்டுகள் மேல் பணிபுரியும் அடையாளம் கண்டு படிப்படியாக பணி நிரந்தரம் செய்வது என்ற அந்த கோரிக்கையும் கடிதம் கொடுத்துருக்குறோம். அரசியல் தலைமையிலிருந்து கொடுத்த அந்த கடிதமும் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. மூன்றாவது கோரிக்கை, ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை நிறுத்திவிட்டு கேப்பெக்ஸ் முறையில் அந்த திட்டத்தை அமலாக்க வேண்டும் என்ற அந்த கடிதமும், கேரளாவில் இருக்கக்கூடிய எப்படி மாடல் அமலாக்கம் செய்யணும் அதை போய் பார்த்துட்டு வாங்க என்று அருகில் இருந்த அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டதையும் நமது தலைவர்கள் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அவர்கள் பேசிய வீடியோக்களும் இருக்குது, அவர்கள் கொடுத்த கடிதங்கள் இருக்குது. இந்த நிலையில் கேங்மேன் பணியாளருடைய கோரிக்கை நிறைவேறுவதற்கான அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்றிருக்குது. அப்போ நாம் ஏற்கனவே ஒரு முடிவு என்ன முடிவு எடுத்திருக்கிறோம்? ஆஃப்லைனில் மட்டும் வேலை செய்வது என்ற முடிவு எடுத்திருக்கிறோம். வாரியத் தலைவர் இதற்கு பிறகு 19ஆம் தேதி வாரியத் தலைவர் நம்ம நேரில் சந்தித்து பேச போகிறோம். அநேகம் அவரே நம்ம கூப்பிடுவார் நினைக்கிறேன். அப்போ அதுவரையில் அனைத்து பிரிவுகளிலும் நோட்டீஸ் கொடுவதை நிறுத்தக்கூடாது, போஸ்டர் அடித்து ஓட்டுவதை நிறுத்தக்கூடாது, பேனர் வைப்பதை நிறுத்தக்கூடாது. ஆஃப்லைன் ஒர்க் என்பதை அதில் தான் வேலை செய்ய, ஆன்லைனில் வேலை செய்ய மாட்டோம் என்ற உறுதியான நிலைப்பாட்டில் நமது தோழர்கள், நிர்வாகிகள், நமது உறுப்பினர்கள் இருக்கணும். வாரியத் தலைவர் நம்ம அழைத்து பேசி அடுத்த கட்டமாக மாநில தலைமையிலிருந்து உங்களுக்கு சொல்லுகின்ற வரையில் ஆஃப்லைனில் தான் வேலை செய்யணும், அந்த இயக்கம் நிற்கலை, தொடருது என்ற விஷயத்தை நமது நிர்வாகிகள் புரிந்து கொள்ள வேண்டும், நமது செயற்குழு உறுப்பினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நமது உறுப்பினர்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய கமிட்டி மெம்பர்ஸ் புரிந்து கொண்டு ஆஃப்லைனில் வேலை செய்கின்ற விஷயத்தை தொடர வேண்டும். இயக்கத்தை, போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று நமது விருப்பம் அல்ல. ஆனால் இந்த பிரச்சனை முற்றுமாக முடிவுக்கு வர வேண்டும். முற்றுமாக முடிவுக்கு வருகின்ற வரையில் இந்த ஆஃப்லைன் இயக்கத்தை நாம் தொடர்ந்து நடத்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. நாம் செய்த பணிகள் அக்டோபர் 7ஆம் தேதிக்கு முன்பாக ஒரு 15 நாள், அக்டோபர் அது செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து நாம் செய்த பணிகள். அக்டோபர் 8க்கு பிறகு மாநில மையத்தில் கிட்டத்தட்ட 15 கடிதங்களை கொடுத்துருக்குறோம். ஒர்க்லோடு டிஸ்கஷனில் பேசியிருக்கிறோம். 18/12க்கு 3 இயக்கங்கள் சார்பாக போராட்டம் நடத்தும்போது அதுக்கு முன்பாக 4 நாட்கள் 12 என்ற வாரிய தலைமை நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பேசியிருக்கிறோம். தொடர்ச்சியாக சீட்டு சங்கம் எடுத்த நடவடிக்கை, வாரியத்தினுடைய தொடர் அவர்கள் முயற்சி செய்து கொடுத்த கடிதங்கள், புரியாதவர்களுக்கு புரிய வைத்தோம், பழைய உத்தரவுகளை தேடி கண்டுபிடித்து அவர்களை கையில் கொண்டு போய் சேர்த்தோம். இதற்கு மேலே கூடுதலாக வாரிய தலைவர் அவர் நமக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு உண்மையிலேயே 100% பாடுபட்டிருக்கிறார் என்று தான் சொல்லணும். நமது போராட்டம் கிட்டத்தட்ட வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் முழுமையாக ஏற்கனவே அக்டோபர் 7-8 தேதியில் கலந்து கொண்டது போல வேலைக்கு வர போகிறோம், அட்டண்டன்ஸை கையெழுத்து போட போகிறோம், ஆஃப்லைனில் வேலை செய்ய போகிறோம். இன்னொரு வீடியோ ஒன்று வரும். ஆஃப்லைனில் வேலை செஞ்சால் என்ன பண்ணுவார், என்ன பண்ணுவார், மாற்றுத் தொழிற்சங்க தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதுதான் போஸ்டர்ஸில் கீழே இறக்கிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து வரும். மாநில மையத்திலிருந்து அடுத்த உத்தரவு உங்களுக்கு வருகின்ற வரையில், அடுத்த செய்தி உங்களுக்கு வருகின்ற வரையில் நமது ஆஃப்லைன் வேலையை அப்படித்தான் வேலை செய்வோம் என்பதை நாம் உத்தரவாதப்படுத்தி அந்த ஆஃப்லைன் இயக்கத்தை தொடர வேண்டும் என்று மாநில மையத்தின் சார்பாக சென்னையிலிருந்து நமது அனைத்து செயற்குழு உறுப்பினர்களுக்கும், மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.